பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ட்ரோன்களை செயலிழக்க செய்த இந்திய தயாரிப்பான T4 கருவிக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த போர் நிபுணர் ஜான் ஸ்பென்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். எதிரி நாட்டு ட்ரோன்களை முடக்கி செயலிழக்க செய்வதற்காக D4 என்ற கருவியை DRDO உருவாக்கியது. இந்த கருவி எலக்ட்ரானிக் ஜாமர்கள் மற்றும் ட்ரோன்களை கண்டுபிடித்து செயலிழக்க வைக்கும் திறன் கொண்டது. இந்த D4 கருவியை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ராணுவம் பயன்படுத்தியது. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் சிறிய ரக ட்ரோன்களை இந்த கருவி செயலிழக்க செய்தது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அமெரிக்க போர் நிபுணரான ஜான் ஸ்பென்சர், இந்தியாவை நோக்கி வந்த பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ட்ரோன்களை முடக்கியதில் D4 முக்கிய பங்காற்றியதாக கூறப்பட்டுள்ளார். இதுபோன்ற குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன் தடுப்பு கருவி அமெரிக்காவின் தெற்கு எல்லை பாதுகாப்புக்கு தேவை எனவும் ஜான் ஸ்பென்சர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் நவீன VBAT ட்ரோன்கள் இந்தியா வந்து உள்ளன. அமெரிக்கா மற்றும் இதர நாடுகளின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்ட VTOL மற்றும் VBAT ட்ரோன்கள் இந்தியா வந்து உள்ளன. இந்த ட்ரோன்கள் மூலம் செங்குத்தாக மேல் எழும்பவும் தரையிறங்கி தாக்குதல் நடத்தவும் இயலும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் இந்த ட்ரோன்கள் இலக்குகளை தானாக கண்காணித்து தாக்குதல் நடத்தும். இந்த ட்ரோன்கள் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லவும் 10 மணி நேரம் பறக்கும் திறனும் கொண்டவை. மேலும் இந்த ட்ரோன்களில் சுமார் 11 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும்.